லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த நல்ல நேரத்துல அவளை பத்தி ஏங்க பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, ஏற்கனவே முடிவு பண்ண கல்யாணத்துல வித்யாவால தானே குழப்பம் வந்தது. அது மாதிரி இப்போ எந்த குழப்பமும் வந்துடக்கூடாதுன்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு இல்லப்பா? அவளால மட்டுமா பிரச்சனை வரும்? அந்த மாணிக்கம், சகுந்தலா, இப்ப நாம வெளியில அனுப்பின பிரீத்தி கூட ஏதாவது பிரச்சனை பண்ண சான்சஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்காக தான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்ன வேதா? மேடம் வணக்கம். மேடம் வேதா, இவங்களே எதுக்கு வர சொல்லிருக்க? சொல்றேன். மேடம் இவங்க சகுந்தலா மேடம். இவங்க உங்க வீட்ல இருந்த பொண்ணு தானே மேடம்? உங்க இன்ஸ்டிடியூட் வைஸ் சேர்மன் தானே மேடம்? அதெல்லாம் பழைய கதை. இப்ப அவளை சீட்டை கிழிச்சு வீட்டை விட்டே துரத்தியாச்சு. அவளும் இந்த குடும்பத்துக்கு ஒரு எதிரி ஆயிட்டா. இவர் லாஸ்ட் டைம் உங்க வீட்ல வந்து பிரச்சனை பண்ணாரு, அவர் தானே இவரு? ஆமா. இவங்க 3 பேரால இந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது பிரச்சனை உருவாக சான்சஸ் இருக்கு. அதனால இவங்க யாரையும் நீங்க உள்ள விடக்கூடாது. அம்மா, இவங்க வேற யாரையாவது ஆல் செட் பண்ணி உள்ள அனுப்புனா என்னம்மா பண்றது? இரு. இந்த லிஸ்ட்ல ஃபங்க்ஷனுக்கு வரப்போற விருந்தாளிங்கள்ல இருந்து சமைக்க வர சமையல்காரங்க வரைக்கும் எல்லாரோட டீடைல்ஸும் இருக்கு. இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்கள தாண்டி யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நீங்க யாரையும் உள்ள அலோ பண்ண கூடாது. ஓகே மேடம். அதையும் மீறி யாராவது வரேன்னு சொன்னா என்கிட்ட நீங்க பெர்மிஷன் கேட்டுட்டு தான் அலோ பண்ணணும். ஓகே மேடம், நாங்க பாத்துக்கிறோம் மேடம். சரி. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலப்பா. என்னம்மா சொல்ற? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஆமாப்பா, யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. நான் உங்க பொண்ணுப்பா. இந்த குடும்பத்துக்கு எப்படி நான் வாக்கப்பட்டு வருவேன்? வாணி, அம்மா ஏன் ஒரு மாதிரி டல் ஆயிட்ட? ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அக்கா அக்கா அக்கா, புது ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. யார் எடுத்து கொடுத்தது? அம்மா, வேதா அம்மா. ட்ரெஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பாருடா. லக்ஷ்மி, இன்னைக்கு உங்க அக்காவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்க போகுது. நீ சமத்தா நல்ல பொண்ணா சந்தோஷமா இருக்கணும், சரியா? ஐ ஜாலி ஜாலி, ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த ஃபங்க்ஷன் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியும். எல்லாரும் எதை பத்தியும் யோசிக்காம நீங்க உங்களோட வேலையை பாருங்க. வாணி, நீ போய் ரெடியாகு. மனசா, லக்ஷ்மிக்கு சாக்லேட் கொடு. ஐ சாக்லேட்டா? ஜாலி ஜாலி. இவதான் என் சின்ன மருமக வாணி. இவ வாணி ஏன் மருமக. எந்த சிச்சுவேஷன்லயும் எனக்கு இவ நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டா. இந்த வேதா குடும்பத்தை நீ பழி வாங்குவன்னு அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. அம்மா,
இத்தனை நாளா வேதாமா என்னை ஏத்துப்பாங்களான்னு ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குமா. பெரிய தப்பு செஞ்சுட்டு மறைச்சு வாழ்ற மாதிரி தோணுது. இந்த சந்தோஷத்தை என்னால முழுசா அனுபவிக்கவே முடியலம்மா. இப்ப நான் என்னம்மா செய்யறது? என் வாழ்க்கைக்காக காலம் முழுக்க நான் இந்த பொய்யை சுமக்கணுமா? இது தப்பு இல்லையா? ஏமா என்னை இப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தின? வாணி, அம்மா உட்காரு உட்காரு. ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? அழுதியா? இல்லம்மா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். பொய் சொல்லாத. காலையில இருந்தே உன் முகம் சரியில்லை. என்னாச்சு? நீ ஏன் இப்படி இருக்க? இல்லம்மா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என் மருமக எந்த சிச்சுவேஷன்லயும் பொய் சொல்ல மாட்டான்னு நான் நம்புறேன். நான் இந்த நம்பிக்கைக்கு தகுதியான ஆளான்னு எனக்கு தெரியலையேம்மா. நான் அவங்களை ஏமாத்திட்டு இருக்கேம்மா. என்னாச்சு? உன் வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? உன் ஃபேமிலியே நீ ரொம்ப மிஸ் பண்றியா? இத பாரு, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட நேரா நாம உன்னோட வீட்டுக்கு தான் போறோம். உங்க அம்மா கூட உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி அவங்க மனச மாத்துறோம். எனக்கு அவங்க மேல எந்த வருத்தமும் இல்ல வாணி. பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா பெத்து கொடுத்திருக்காங்க. அவங்க செஞ்ச தப்ப நான் மன்னிக்க மாட்டேனா? இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படவே கூடாது. உனக்காக நான் யார வேணாலும் மன்னிப்பேன், யார வேணாலும் ஏத்துப்பேன். பொண்ணை விட எனக்கு வேற எதுவுமே பெருசில்ல வாணி. நீ இந்த குடும்பத்தோட பொக்கிஷம். இந்தா, இது நான் உனக்காக வாங்கின பட்டு புடவை. இதெல்லாம் என்னோட நகைங்க தான். இனிமே இதெல்லாம் நீதான் போட்டுக்கணும். இந்தா, சீக்கிரமே போட்டுக்கிட்டு ரெடியாகு. பார்வதி போட்டோ எப்படி உன்னோட ரூம்ல? ஓ, லக்ஷ்மி வரும்போது கொண்டு வந்தாளா? எடுத்து பத்திரமா வை. பாவம் லக்ஷ்மி, போட்டோ மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவ ரொம்ப வருத்தப்படுவா. சரி, நீ சீக்கிரமா ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகு. சரியா? என்ன நீங்க இவ்ளோ நம்புறீங்க, ஆனா நான் உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் ஏமாத்திட்டு இருக்கேனேம்மா. என்னால முடியலம்மா, மன்னிச்சிருங்க. நீங்க ரிலேட்டிவ்ஸ் தானே? நீங்க வாங்க. நீங்க வாங்க. போங்க. போங்க. வா, போங்க. சீக்கிரம் போங்க. சஞ்சய். சொல்லு வித்யா. ஏய், என்னாச்சு வித்யா? ஏன் அழுதுட்டு இருக்க? என்னால முடியல சஞ்சய். என்ன முடியல? என்னாச்சுன்னு சொல்லு. என்னால முடியல சஞ்சய்.
அத்தை ஒவ்வொரு நிமிஷமும் என் மேல காட்டுற பாசத்தையும் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய பார்க்கும்போது எனக்கு நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு. நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ற இப்ப? அவங்க அன்புக்கு தகுதியான ஆள் தானே நீ? எப்படி சஞ்சய்? அவங்க என்ன வாணியா தான் பாக்குறாங்க, வாணி மேலதான் நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா நான் தான் வாணி இல்லையே, நான் வித்யா தானே. அவங்க தான் வாழ்நாள் எதிரியா நினைக்கிற வித்யா, அவங்க கொலைகாரனா நினைக்கிற மாணிக்கத்தோட பொண்ணு வித்யா. இன்னும் எத்தனை நாளைக்கு சஞ்சய் நான் வாணிங்கிற பொய்ய சொல்லி அவங்க கிட்ட நடிக்கிறது? என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியத்தானே போகுது. அப்ப அது அத்தையால தாங்கிக்க முடியுமா? என்ன நம்பிக்கை துரோகியா பார்க்க மாட்டாங்களா? என்ன வித்யா நீ? பல நாள் அவங்க பாசத்தை அனுபவிச்சுட்டு திடீர்னு அத்தை என்ன தூக்கி பேசினா என்னால அதை எப்படி தாங்கிக்க முடியும் சஞ்சய்? இங்க பாரு வித்யா, நான் சொல்றது கேளு. நீ நல்லா தானே இருந்த, இப்ப ஏன் திடீர்னு என்னென்னமோ யோசிக்கிற? என்னாச்சு உனக்கு? யோசிக்காம இருக்க முடியல சஞ்சய். அவங்க என்னை விட்டு விலகி இருக்கும் போது இது எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல. அவங்க இப்ப என்ன நம்பும் போது ரொம்ப வலிக்குது சஞ்சய். என்ன நம்புற யாருக்குமே இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணதே இல்ல. அத்தை என்கிட்ட என் மருமக பொய்யே சொல்ல மாட்டான்னு சொல்றாங்க. ஆனா என் வாழ்க்கையே ஒரு பொய்யால் ஆனது தானே சஞ்சய். வித்யா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. சொல்றது கேளு. நீ ரொம்ப நல்லவ, சரியா? இது வரைக்கும் நீ யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ணது கிடையாது. எங்க அம்மாவை கூட நல்லது மட்டும்தான் பண்ணிருக்க. ஆனா என்ன பண்றது, காலமும் சூழலும் உன்னை அவங்க எதிரே நினைக்க வச்சிருக்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அதை அவங்க புரிஞ்சுப்பாங்களான்னு கூட தெரியல. ஏற்கனவே அம்மா உன் தங்கச்சியை ஏத்துக்கிட்டாங்க, உன் அம்மாவுக்காக நினைவிடத்தை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கோபம் உன் அப்பா மேலையும் உன் மேலையும் மட்டும்தான். அதுவும் கொஞ்ச நாள்ல மாறும். அதுக்கப்புறம் நீ உண்மையை சொல்லலாம். சஞ்சய், அது வரைக்கும் நான் அவங்களை ஏமாத்திட்டே இருக்கணுமா? நம்ம சேர்ந்து வாழணும்னா இந்த பொய்யை நாம காப்பாத்தி தான் ஆகணும். என் வாழ்க்கையை விட அந்த உண்மை எனக்கு பெருசா தெரியுது சஞ்சய். நான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அத்தை என்னை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த சந்தோஷத்தை என்னால முழுசா அனுபவிக்க முடியும். நாம சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் உண்மையை சொன்னா நான் பிளான் பண்ணி அவங்களை ஏமாத்துற மாதிரி ஆயிடும் சஞ்சய். இது வேணாம் சஞ்சய், இதுக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டணும். அத்தை கிட்ட இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உண்மையை சொல்லிடுறேன். பேக்கை செக் பண்ணி. ஓகே சார். போயா. இந்த தாலி நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் கழுத்துல ஏறணும். வித்யா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு வித்யா. நீ அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் சொல்றேன்ல. என்னடா ஆச்சு? என்ன பிரச்சனை? அப்பா பாருங்கப்பா, எல்லாம் கூடி வர நேரத்துல நான் போய் உண்மையை சொல்ல போறேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓ மனசா, கதவை சாத்து. சரிப்பா. என்னாச்சு வித்யா? என்ன பிரச்சனை உனக்கு? என்னால அத்தையை ஏமாத்த முடியல மாமா. அவங்க கள்ள கபடம் இல்லாம என் மேல பாசத்தை காட்டுறாங்க. ஆனா நான் அவங்களே ஏமாத்திட்டு இருக்கேன். சரிம்மா, இப்பதாமா உன்னை வாணியாவே ஏத்துக்கிட்டா, அதுக்குள்ள நீ உண்மையை சொல்லணும்னு சொன்னா கொஞ்ச நாள் போட்டுமா, நேரம் வரும்போது சொல்லிக்கலாம். இல்ல மாமா, அவங்க என்ன இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அப்புறம் எல்லாமே நான் தாங்கிற அளவுக்கு என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவும் நான் பொய்யா இருந்தா அது பெரிய நம்பிக்கை துரோகம் மாமா. தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க ப்ளீஸ் வித்யா. அவசரப்பட்டு உனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. ஒருவேளை அம்மா இந்த வீட்டை விட்டு உன்னை போக சொல்லிட்டா அதை இங்க யாராலையும் தாங்கிக்கவே முடியாது. ப்ளீஸ் சொல்றத கேளு வித்யா. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நானே வேதா கிட்ட பேசுறேன். இல்ல மாமா, நான் இன்னைக்கே சொல்லதான் போறேன். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. அப்பா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காரு. போ போய் உண்மையை சொல்லு. போ. அதான் வேணும் உனக்கு. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்க. அம்மா மட்டும் உன்னை வெளியே போக சொன்னாங்கன்னா அந்த நிமிஷம் நான் உன் கூடவே வந்துருவேன். அது அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் தெரியுமா? அதை யோசிச்சு பார்த்துட்டு உண்மையை சொல்லு. இந்த பார், நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்க, ஆனா உன் அத்தையால இது எதையுமே தாங்கிக்க முடியாது. இத பாரு, எனக்கும் எங்க அம்மாவை ஏமாத்தணும்னு ஆசைலாம் கிடையாது.
இப்ப இருக்கிற சூழ்நிலையில நமக்கு வேற வழி இல்ல, அவ்வளவுதான். இப்ப உனக்கு என்ன, உண்மையை சொல்லணும். உனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே? இந்த ஃபங்க்ஷன் முடியட்டும். நான் அப்பா எல்லாரும் சேர்ந்து அம்மா கிட்ட பேசுறோம். நடந்த எல்லாத்தையும் சொல்லி நாங்க புரிய வைக்கிறோம். தயவு செஞ்சு இப்ப சொல்ல வேண்டாம்னு தான் சொல்றேன். வித்யா, இங்க பாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடு சந்தோஷமா இருக்கு. அதை நாம கெடுத்துட வேண்டாம். ப்ளீஸ் வித்யா. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லலனாலும் நான் சொல்லிடுவேன் சஞ்சய். சரி. ஆனா இந்த ஃபங்க்ஷன்ல இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு முகத்தை இப்படி சோகமா வச்சிருக்காத. தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இரு. இப்ப அம்மா இருக்கிற மனநிலைக்கு நீ லேசா முகத்தை சுருக்கினா கூட அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ப்ளீஸ் வித்யா, புரிஞ்சுக்கோ. சரி, போய் சீக்கிரமா ரெடியாக. வா வித்யா. போமா. என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? ஆமாப்பா, அவ சூழ்நிலை எனக்கு நல்லா புரியுது. அவ இவ்வளவு நாள் போய் சொன்னதே பெரிய விஷயம்ப்பா. அவ ஆசைப்படி ஃபங்க்ஷன் முடிச்சதும் அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். போயா அந்த பக்கம் போ. போங்க பக்கமா போ. அப்படியே போ. உங்க அரண்டி தான் சரி, நீ போ. சரிங்க சார், சீக்கிரம் போ. என்ன இருக்கு பையில? போயா போ. ஹலோ, போயா சீக்கிரம் போ. சீக்கிரம் போ. போ. ஆமா யோ, இவரை செக் பண்ணி வா. செக் பண்ண பிறகு உள்ள போ. பாக்கெட் யோ பறக்குதே, பாத்தியா? ஏய் போங்க போங்க. இங்க வா. யோ, உன்னதான் வாயா இங்க. யார் நீ? எங்க இருந்து வர? நாங்க ஒவ்வொரு ஆளையும் கம்ப்ளீட்டா செக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். நீ கண்டுக்காம உள்ள போயிட்டு இருக்க. கான்ஸ்டபிள் சார், கால பைய வாங்கி செக் பண்ணியா? இதுல ஒண்ணு இல்ல சார், பழைய துணி தான் இருக்கு. அதுல என்ன இருக்குன்னு நான் பாக்குறேன். குடு குடியா பைய குடியா குடு. உன் பேர் என்ன? யோ, உன்னதான் கேக்குறேன். உன் பேர் என்ன? எங்க இருந்து வர? சார், கத்தி வச்சிருக்கான் சார். கத்தியா? ஏய், யாரா நீ? கத்திலாம் எடுத்துட்டு வர? சுனேசா சார், இவர் எங்கால தான் சார். சட்டையை விடுங்க சார். உங்களா? கத்திய பார்த்தோன்னு பயந்துட்டீங்களா? சமையல்காரங்களுக்கு கத்திலையும் கரண்டிலையும் தான் சார் வேலை. வேலை செய்யும் போது மாத்து துணி வேணும்ல, அதான் சார் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஓ, நிஜமாவே உங்கள் தானா இவன்? ஆமா சார், இங்க கூட சமைக்க வந்திருக்காரு சார். இவர் பேரு சிவனேசன். ஆமா சார். அத வாயை திறந்து சொல்ல மாட்டேன். போலீஸ்லாம் அவருக்கு பழக்கம் இல்ல சார், கிராமத்தாளு, அதான் கொஞ்சம் பயந்துருப்பார் சார். ஆனா இந்த பேரு லிஸ்ட்லயே இல்லையே. லிஸ்ட்ல கொடுத்து இந்த குமார்ன்ற பையன் அர்ஜென்ட்டா வெளியூர் போயிட்டான் சார். அவருக்கு பதிலாக தான் இவரை கூட்டு வந்தோம். எங்க ஆளுங்க தான் சார், சந்தேகப்படாதீங்க சார். சரி, கூட்டிட்டு போ. சரிங்க சார். வா சிவனேசா, வாங்கிக்கோ. வேக குடியா. வரேன் சார். வா. ஏன்பா மாணிக்கம், சகுந்தலா அம்மா தான் உனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. என்ன காட்டி கொடுத்துறாத, சரியா? சரிங்க. சரி வா.
நில்லுங்க. யார் நீங்க? இங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? அது சமையல் வேலைக்கு வந்திருக்கம்மா. கார்டன் ஏரியால தானே சமைச்சிட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்றீங்க? ஸ்டோர் ரூம் இங்க தான் இருக்குனாங்க. அதான் எல்லா திங்ஸும் கம்ப்ளீட்டா வாங்கி கொடுத்தாச்சு. வெளியில இருக்கும். போய் வேலையை பாருங்க. உள்ள வந்து இடம் தெரியாம ரூம் கதவை எல்லாம் திறக்க கூடாது. சரிங்கம்மா. போங்க. சரி. ஒரு நிமிஷம். உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். சமையல் தான் என் தொழிலுமா. எங்கேயாவது சமைக்க வந்திருக்கும் போது பார்த்துருப்பீங்கம்மா. உங்க பேர் என்ன? சிவனேசம்மா. சரி, போய் வேலையை பாருங்க. சரிம்மா. சரி. வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா.